எல்லாருக்கும் டுடேஸ் வணக்கம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடலோர மாவட்டத்தில் இருக்கவங்க எதெல்லாம் ஐஸ் மீன் சொல்கிறாங்க, இல்லை எதெல்லாம் ஐஸ் மீன்லாம் சொல்கிறாங்க, அதேமாதிரி என்னென்ன வகையான போட்லாம் இருக்குது, ஸோ அதை எதெல்லாம் நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அதிகமாக நிறைய பேர் தெரிஞ்சது விசைப்படகு அப்படிம்பாங்க. அந்த தடை காலத்துலேயும் வந்து விசைப்படகுகள் தான் போவாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிற படகுகள். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்கேருந்து போகிறப்பயே கிட்டத்தட்ட 1 டன்லேருந்து 2 டன்னு கிட்ட ஐஸ் மட்டுமே அவங்க பாக்ஸை ஸ்டோரேஜ் போவாங்க. அவங்க கடலுக்கு போயிட்டு ஒரு வாரத்தில் அவங்களுக்கு மீன் கிடச்சா ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க, இல்லை 3 நாள் கிடச்சா 3 நாள் வந்துடுவாங்க, இல்லை 1 மாதத்துக்கு எந்த அளவுக்கு அந்த போட் ஃபில் பண்ணுற அளவுக்கு மீன் வருதோ அது வரைக்கும் கடலில் ஸ்டே பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த கடலில் ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களையுமே அவங்க போட்டில் எடுத்து போயிடுவாங்க. ஸோ இப்படிலாம் தான் விசைப்படகு இருக்கும். அதனால தான் அது விசைப்படகுல மீனை வாங்குறப்ப அது ஒரு ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். நம்மளால் அந்த மீனை வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கே வாங்க முடியும். எதனால் அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் கடலிலேருந்து மீன் பிடிக்கிறனால ஐஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துருவாங்க. அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வலை போகிறப்பே அவங்களுக்கு கிடைக்கும், அதையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்குமே கிடைக்கிற எல்லா மீனுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் தான் விசைப்படகுகள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்டுப்படகுகள் அடுத்து வர ஆரம்பிக்கும். அதில் காலையில் போயிட்டு காலை ஒரு 6 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வரவங்க இருக்காங்க. அதேமாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு போயிட்டு நைட் 7 மணிக்கு வரவங்க இருக்காங்க. இந்த மாதிரி போட்லாம் வந்து ரொம்ப ஆள் கிடைக்க போகாமல் கொஞ்சம் தூரத்தில் இருந்து மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர படகுகள் இருக்குது. இது இல்லாமல் ஃபைபர் போட் இருக்குது. அந்த போட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் மோட்டர் செட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க. இப்போ நான் சொன்ன கடைசி 2 வகையான போட்டில் பார்த்திங்க அப்படின்னா மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வர போட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு நாள் ஆன மீன் மட்டும்தான். ஸோ நம்ம அந்த போட்டில் தான் மீன் வாங்குவோம். அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அப்போதைக்கு டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வரனால அவங்க மீனோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஆழ்கடலில் போய் இருந்து ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் கிடையாது. அவங்க அப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் ஐஸ் இல்லாத மீன்கள் கடலோரம் இருக்க மாவட்டத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்லேருந்து மீன் நம்ம வாங்குறனால தான் நம்ம மீனோட ரேட் எல்லாமே இவ்வளோ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். அந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே எத்தனை வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஆனால் இது விசைப்படகுல தான் பிடிச்சி வர மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கு மேலே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மீனோட தன்மை ரொம்பவே மாறிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த மீன்களுக்கும் இந்த மீனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.